ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. நேற்று கைதான நிலையில் போலீசார் நடவடிக்கை. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பாஸ்டன் நகரில் புதிதாக இந்திய தூதரகங்கள் திறக்கப்படும். இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி அறிவிப்பு. இலங்கை அதிபராக இன்று பதவி ஏற்கிறார் அனுராக் குமார திசாநாயக்க. இருநாட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்த உங்களுடன் நெருக்கமாக பணியாற்ற எதிர்நோக்கியுள்ளதாக பிரதமர் மோடி வாழ்த்து. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 37 பேருக்கு அக்டோபர் 4 வரை நீதிமன்ற காவல். மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி மயிலாடுதுறை பூம்புகாரில் மீனவ அமைப்பினர் போராட்டம். திருப்பத்தூர் அருகே மின்வேலியில் சிக்கி தந்தை மகன் உட்பட 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்தவரை கைது செய்தது காவல்துறை. சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிர்வாகத்திடம் இருந்து மீட்கப்பட்ட இடத்தில் அமைகிறது பூங்கா மற்றும் பசுமை வெளி. அரசாணை பிறப்பித்தது தமிழக அரசு. திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வீடு முற்றுகை. சுவரில் காவி வண்ணத்தை பூசி பாஜக இளைஞர் அமைப்பினர் கண்டன முழக்கம். கொடைக்கானல் மலை கிராம மக்களை அச்சுறுத்திய பூமி பிளவு. பல்வேறு துறை அடங்கிய அதிகாரிகள் குழு இன்று ஆய்வு. செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்திய அணி வரலாற்று சாதனை. ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தங்கம் வென்று அபாரம். செஸ் ஒலிம்பியாட்டில் சாதித்த இந்திய அணியினருக்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாழ்த்து. உலக அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. அமெரிக்காவில் இரவு விடுதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி சூடு. 4 பேர் உயிரிழப்பு, 18 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஸ்பெயினில் புகழ்பெற்ற லா மெர்சோ திருவிழா கொண்டாட்டம் கோலாகலம். டிராகன் போன்ற வேடங்களை அணிந்து பட்டாசு வெடித்தவாறு பேரணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.